हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் ஸ்ரீ யதுநந்தன் தாஸ் இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ யதுநந்தன் தாஸ் ஒரு பெரிய ரசிக சிரேஷ்டர். சதா ராதாவுடைய சரண கமல சேவாவில் தான் இவருக்கு ரொம்ப விருப்பம் ஜாஸ்தி. இவருடைய சரித்திரத்தை இப்போ பார்ப்போம். இந்த பிருந்தாவனம்ன்றதே ரசிகர்களுடைய ராஜதானி தான். அது ஞானம் வேணும் அப்படின்னா காசி வாசம் செய்யலாம், வைராக்கியம் வேணும் அப்படின்னா சித்திரக்கூட்ட வாசம் செய்யலாம். ரசப்பிரேம், பிருந்தாவன ரசப்பிரேம், நம்மளுக்கு ராதாகிருஷ்ண யுகுல பிரேம் அது வேணும், அந்த ரசத்திலேயே நம்ம மூழ்கிடணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ரீதாம் பிருந்தாவன வாசம் தான். ஸ்ரீதாம் பிருந்தாவனத்தை தான் நம்ம அதுக்கு ஆசிரியக்கணும். அது ரசபூமி. அது இவர் சதா பிரியாஜியனுடைய சரண கமல சேவையில் தான் இவர் ரொம்ப மூழ்கி போயிடுவார். இந்த யுகல பிருந்தாவன இந்த ராதாகிருஷ்ண யுகலத்தினுடைய சரண ரசம் நமக்கு சித்திக்கணும் அப்படின்னா பிருந்தாவனத்து மேலே பிரேம. நம்ம எவ்வளவு மைல் தூரத்துக்கு அப்பால இருந்தாலும் இந்த பிருந்தாவன பிரேம், இந்த யுகல சரணத்தில் இருக்கிற ஒரு ரசம், பிரேம ரசம், இது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி பிருந்தாவனம் பிருந்தாவனம் பிருந்தாவனம்னு சொல்லிகிட்டே அது ரசிகர்களுடைய ஹிருதயத்தையும் சித்தத்தையும் ஆகர்ஷிக்கிறது. இந்த ரசப்பிராப்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. இதுக்கெல்லாம் சிரமமே படாம கிடைத்த மகா புருஷர்கள்லாமும் உண்டு பிருந்தாவனத்துல. இந்த ரசப்பிராப்தி கிடைக்கிறதுக்கு காரணம் ஒரு காரணம் பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்ம பஜன புண்ணியம், ராதாகிருஷ்ண யுகல பஜனையினுடைய புண்ணியம். 2வது பிருந்தாவனத்துல ராதாகிருஷ்ண யுகல பிரேமையில மூழ்கி இருக்கிற ரசிகர்கள், சந்துக்கள், ரசப்பிரேமிகள், மகா புருஷர்கள், இவாளுடைய சத்சங்கம் கிடைக்கணும். ஆக இப்படி இந்த 2 இருந்தாதான் நம்மளுக்கு இந்த ரசப்பிராப்தின்றது உண்டாகும் அப்படின்றார். இவர் யதுநந்தன் தாஸ்ஜி சுபாவமாகவே சின்ன வயசுலேருந்தே பஜனை செய்கிறதுன்றது இவருடைய வழக்கம். அதுவும் தானாகவே ஸ்புரிக்கும், அவருக்கு தானாகவே ஸ்புரிக்கும். அப்படியே ஒரு பிரேம பஜனை பண்ணுவார். எப்போவுமே மதுர ஸ்மிருதியில் தான் இருப்பார். அவருடைய ஸ்மிருதியே சதா யுகலத்தை பற்றியே தான் இருக்கும். சரளமாக ராதா கோவிந்தனுடைய பிரேம ரசத்தில் மூழ்கி ஹே ராதா கோவிந்த், ஹே ராதா கோவிந்த், ஹே ராதா கோவிந்த் அப்படின்னு கூவி அழைப்பார், பாடுவார், ஆடுவார், புரள்வார். ரொம்ப உன்மாத நிலைக்கும் போயிடுவார். இப்படி இவர் இவருடைய சுபாவத்தை சொல்ற வரும். அடுத்தது பகவத் ரச பிராப்தி. இது கிடைக்கிறது அத்தியந்த கடினம், இது கிடைக்கிறது அத்தியந்த சுலபம் கூட. எப்படி அப்படின்னா விஷய ரசத்தை விடுறதுன்றது மனுஷாலா பிறந்தவாளுக்கு ரொம்ப கடினம். அந்த விஷய ரசத்தை விடுறது அவ்வளோ கடினமாக இருக்கிறதுனாலேயே பகவத் ரச பிராப்தின்றது கடினம், அத்தியந்த கடினம். பகவந்த ரசப்பிராப்தி அத்தியந்த சுலபம் அப்படின்றது எப்படின்னா ஸ்ரீ ராதா கோவிந்தனுடைய பிரேமைக்காக அழ கற்றுக்கணும். அவளுக்கு இது ரொம்ப சுலபம். இந்த பகவத் ரச பிராப்தி கிடைக்கிறதுன்றது அத்தியந்த சுலபம்.
அவன் ஸ்ரீராதா கோவிந்துக்காக அழ கற்றுட்டானா அது வந்து ஒரு அத்தியந்த சுலபம் அப்படின்றார். ஸ்ரீ ரகுநாத் பட் கோஸ்வாமி சொல்கிறார், கிரந்தனம் எதி ஜானாசி கிம் தூர் கருணார்ணவக அப்படின்றார். கருணையாக இருக்கிற கிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஆனால் நம்மளுக்கு அழுது 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 அவனை கூப்பிட தெரிஞ்சுக்கணும், அவனை கூப்பிடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்டவாளுக்கு பகவத் ரச பிராப்தி ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இவருடைய ஜென்மா வந்து வெஸ்ட் பெங்காலில் பாகுனா ஜில்லா, அங்கே வந்து பேகுடா கிராமம்னு ஒரு இடம், அந்த இடத்துல தான் இவர் பிறந்தார். ஜென்மத்திலேருந்தே இவருக்கு வந்து நிருத்தியம், பாடுறது, லீலா அபிநயம் இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப ருச்சி உண்டு. பார்க்குறவாள்லாம் பிரபு இதுக்காக தான் இவரை படைச்சிருக்காரோ என்னவோ தெரியலையே, அப்படி ஒரு ரூப சௌந்தரியமா, அழகுன்னா அழகு சொல்லவே கௌர் வர்ணத்தில் இருப்பாராம். அழகுன்னா அழகு சொல்லவே முடியாதாம், அப்படி ஒரு மாதுரியம், அப்படியே ரொம்ப சௌந்தரியமாக இருப்பார். அப்படி ஒரு அழகு சொட்டுமா அவரை பார்த்தாலே. அவருடைய சித்திரம் நம்ம வந்து இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் பாகவத நிவாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போனால் அவருடைய பட்டம் இருக்கும், சித்திரம் இருக்கும், பார்க்கலாம். இவருக்கு வந்து மதுரமான கண்டம், அந்த பாடுறது வந்து ரொம்ப பிரேமையாக இருக்கும், கருணா ரசம் இருக்கும் அவருடைய பாட்டுக்கள் எல்லாமே. அவருடைய வாணி மோகிக்க செய்யும். ஒரு தடவை கேட்டவா திரும்பியும் வந்துடுவா, அவரை பார்க்கணும், அவருடைய பாட்டை கேட்கணும், அவருடைய அபிநயத்தை பார்க்கணுன்னு திரும்பியும் வந்துடுவாளாம். அந்த அளவுக்கு இருக்குமா. அவர் சாதாரணமாக பேசினாலும் சாதாரணமாக சிரித்தாலுமே அவ்வளவு பார்க்குறவாள் அப்படியே மோகிக்க வைக்குமா. இதனோட கூட இல்லாமல் இவருடைய பாவ சம்பத்துன்றது வந்து அது வர்ணிக்கவே முடியாதாம். அடிக்கடி பாவலோகத்தில் அவர் பாவராஜ்யத்தில் மூழ்கி போயிடுவார். இவருடைய பாவம் வந்து அப்படி அது ஒரு பெரிய சம்பத்தாகவே இவருக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறார். இவருடைய ஸ்வரூபம், இவருடைய பாவம், இவர் அடிக்கடி லீலா ராஜ்யத்தில் பிரவேசம் பண்ணுற அழகு, இது எல்லாத்துக்கும் மயங்கி போனவா பிருந்தாவனத்தில் அதிகம் பேர் உண்டு அந்த காலத்தில். இவருடைய காலத்தில் பக்தி மார்க்கத்திலேயே இவர் உச்சகோட்டி சாதக் அப்படின்னு அங்கே இருக்கிற சந்துக்கள், சித்தர்கள் அவெல்லாம் சொல்லுவாள். இவர் பாடினாலும் சரி, இவர் ஆடினாலும் சரி, இவர் அபிநயம் பண்ணாலும் சரி, அஷ்டசாத்விக் பாவம் வந்து இவர் பாடும்போதே தோன்றிடும் இவர்கிட்ட. அது வந்து சுயமாகவே அந்த மாதிரி ஏற்படும். இவருக்கு வந்து இவருடைய முழு நேரமுமே கானம் தான், நித்திய கானம் பாடுறது, லீலா அபிநயம் பண்ணுறது, இதிலெல்லாம் அவருக்கு ரொம்ப ருச்சி ஜாஸ்தி. அங்கே வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பெங்கால் மண்டலின்னு சொல்லிட்டு ஒரு மண்டலி, கௌர்சரண் பெங்கால் மண்டலி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கௌர்சரண் பெங்கால் மண்டலியே அலங்கிருத்தம் பண்ணுறதுக்குன்னு வந்தவர் தான் இந்த யதுநந்தன் தாஸ் அப்படின்னு அங்கே இருக்கிறவாள்லாம் பெரியவாள்லாம் பேசிப்பாளாம். இவருடைய ராஸ் லீலா, இவர் கௌர் லீலாவை ரொம்ப அழகாக அபிநயம் பண்ணி காமிப்பாராம். இவருடைய ராஸ்லீலா, இவருடைய கௌர் லீலா, இது ரெண்டும் ரொம்ப பிரசித்தம் வெஸ்ட் பெங்காலில். பிருந்தாவனத்தில் வந்து சமாஜ் கானம்னு ஒன்று உண்டு, அது ரொம்ப பிரசித்தம். அது எல்லா கோயில்லையுமே அது நடக்கும். இவர் வந்து ராதாராணி மாதிரியே அபிநயம் பண்ணி காமிப்பார். அதுக்கு வந்து ராதாரச சுதாநிதி, விலாப் குசுமாஞ்சலி இதுலேருந்துலாம் எடுத்துட்டு அதுலேருந்து அபிநயம்லாம் பண்ணி காமிப்பார். அதி அற்புதமாக இருக்குமா. இதில் வந்து இந்த கோச்சரன் லீலான்னு ஒன்று இருக்கு, அந்த கோச்சாரன் லீலாவை வந்து ரொம்ப அழகாக பண்ணி காமிப்பாராங்க. ராதாராணி வந்து நித்தியமே சூரிய குண்டுக்கு வருவாள். சூரிய குண்டுக்கு வந்து சூரிய பூஜா பண்ணி சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்து அங்கேயே இருப்பா அவள் சக்கிகளோட. இந்த கோச்சாரனுக்காக இவன் கோகுலத்துலேருந்து கிளம்பி வரம இந்த இடத்துக்கு வரும்போது மத்தியானம் ஆகிடும். இவ எதிர்பார்த்துட்டே அங்கேயே இருப்பா சக்கிகளோட ராதை. அப்போது சில சமயத்தில் வரத்துக்கு நேரம் ஆகிடும்.
அப்போ ஸ்ரீஜி வந்து ரொம்ப விரகத்தில் அப்படியே துடிப்பா, அழுவா, தன் நிலையே மறந்துடுவா. இது எல்லாத்தையுமே இவர் வந்து அபிநயம் பண்ணி காமிப்பாராம். அப்படின்னா இவரே ராதாஜியா இவரே அழ ஆரம்பிச்சிருவார். லீலா ரசத்தில் அப்படியே நிமக்னா ஆயிடுவார். இது இது வந்து அவருடைய பரம கிருப்பா. அவருக்கு ஸ்ரீஜி கிட்டேருந்து இவருக்கு கிடைச்ச ஒரு பரம கிருப்பா என்னன்னா, எந்த லீலை இவர் அபிநயம் பண்ணுறாரோ அந்த லீலையில் இவர் அந்த ரசத்தில் அப்படியே இவர் நிமக்னா ஆயிடுவார். இதுவே அவருடைய பரம கிருப்பா. யதுநந்தன் ஜி வந்து ராதாவுடைய சரண கமலத்தில் ராதா தாசிய பாவத்தில் மூழ்கி இருப்பார். அபிநயம் பண்ணுறாரா பாடுறாரா அப்படிலாம் இல்லை. எல்லா சமயத்துலையுமே சதா சர்வ காலம் தன்னுடைய ராதையனுடைய சக்கியாக நினச்சிண்டு அவருடைய அதாவது அப்படியே அந்த பாவத்திலேயே மூழ்கி அந்த ரசத்திலேயே மிதந்துட்டு இருப்பாராம் எப்பவும். ராதா தாசிய பாவம் அப்படி அவருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் அவருக்கு இந்த ஜென்மத்தில். அங்கே இருக்கிறவெல்லாம் சொல்லுவாராம், இப்படியே நடிச்சே இவர் வந்து இந்த ரசத்தில் மூழ்கி இருக்கார் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவாராம். அவளாம் பேசிப்பாளாம். இப்போ இவருக்கு வந்து இன்னும் இவர் வந்து தீட்சை எடுத்துக்கல. அப்போ அந்த ஊரில் அப்போ ஷட்கோஸ்வாமியில் இந்த ஜீவகோஸ்வாமியோட வம்சத்தில் வந்தவர் நந்தலால் கோஸ்வாமின்னு. அந்த நந்தலால் கோஸ்வாமி தான் இவருக்கு வந்து தீக்ஷா எடுத்து வைக்கிறார், தீக்ஷா பிரகரணம் பண்ணி வைக்கிறார். இவருடைய நிஜ வாழ்க்கையில் இத்தனை நாள் வெறும் லீலா அனுகரணம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து அடுத்த கிருப்பை இவருடைய வாழ்க்கையில் ஆரம்பிச்சுடுத்து இந்த தீக்ஷா எடுத்துண்டாவிட்டு. இந்த நந்தலால் கோஸ்வாமி வந்து தீக்ஷா எடுத்துட்டு அதோடு இல்லாமல் மந்திர ஜபம் எடுத்து வச்சதோடு இல்லாமல் மஞ்சரி ரூபத்தில் எப்படி மானசிக சேவா செய்யணும் அப்படின்ற ரகசியங்களெல்லாம் இவருக்கு சொல்லி கொடுக்குறார். 15-16 வயசு தான் இருக்கும். இப்போ திரும்பி இவர் வந்து பிருந்தாவனத்துலேருந்து திரும்பியும் வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறார். ஆனால் அவருக்கு மனம் அங்கே இருப்பு கொள்ளலை. சரியாக இந்த ஜபங்கள்லாம் பண்ணி இந்த 2-3 வருஷங்கள் அங்கே இருந்துட்டுருக்கார். 18 வயசுக்கு அவர் வந்து கிரகத்தையே தியாகம் பண்ணிட்டார். இனிமேல் இந்த வீடு வாசல் இந்த மாதிரி இது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக விரஜத்துக்கு வந்துட்டார். விரஜத்துக்கு வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஆ பிராணேஸ்வரி, ஆ ராதிகா, ஆ மேரே சுவாமினி, ஆ நிகுஞ்சேஸ்வரி அப்படின்னு கூவிண்டே இருப்பார். அங்கங்கே நின்று கூவிண்டே இருப்பாராம். எப்போ எனக்கு உன்னுடைய சரண சேவா கிடைக்கும், நான் எப்போ இந்த ராதாகிருஷ்ண மிலித்தனுவை நான் பார்ப்பேன், என்னால் உன்னை நேரடியாக அடைய முடியாதா இந்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப புலம்புவார். அப்புறம் அங்கே இருக்கிற பெரிய சித்தர் மாதிரி ஒரு சந்து அவர் சொல்வார், அப்பா இந்த கௌரருடைய கிருபா கடாட்சம் இருந்தால்தான் அது பிரகாசம் ஆணும் உள்ள, அப்போ தான் நம்மளுக்கு வந்து ராதா சரண கமல பிரசாதம் நம்மளுக்கு கிடைக்கும்பா, அதுக்காக முயற்சி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்புறம் திரும்பி இவர் இந்த முயற்சி, இந்த ஜபங்கள் தபங்கள் இந்த பாட்டு கீர்த்தன் சேவா எல்லாம் பண்ணுறார் இல்லையா, அதோடையே இவர் வந்து கௌர் ராதா பாவத்தில் வந்து நிமக்னமாகி அப்படியே அவரையே நினச்சிண்டு பாடிண்டு குதிச்சுண்டு ஹா கௌர் ஹா ராதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புலம்பின்ண்டே இருப்பாராம். ஹா ராதா ஹா ஷாம் சுந்தர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாள் ஆனா விட்டு இவருக்கு கௌர் தரிசனம் ஆறுது. ஸ்ரீமன் மகாபிரபு வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். இதுக்கப்புறமா இவருடைய உன்மாத நிலை அதிகமாகிடுறது. விரஜு பூரா பிரமன் பண்ணிகிட்டே இருப்பார், சுத்தின்ண்டே இருப்பார், ஹாராதா ஹாராதா ஹாராதான்னு அப்படி கூவிண்டே இருப்பார். ஒரு நாளைக்கு இவருடைய அந்த ராதாஜியுடைய கிருப்பையினால எதேச்சையாக இவர் சூரிய குண்டத்துக்கு வரார். சூரிய குண்டுன்றது இந்த இடம்தான் ராதாராணியோட மத்தியான லீலாஸ்தலம். டாக்கூர்ஜி வந்து
நந்தகாவுலேருந்து கிளம்பி ராதா குண்டுக்கு வரும்போது மத்தியானம் ஆகிடும். இந்த இடத்துக்கு வந்தவுடனே இவ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பா. அங்கே குட்டியாக இருக்கும், அதுக்குள்ளே இருந்து இவ வந்து இருந்துப்பா. அதுக்கப்புறமா இவ சூரிய குண்டில் சூரிய பூஜை செய்வா, சூரியனுக்கு அர்க்கியம் சமர்ப்பிப்பா. சூரிய பகவானே சாக்ஷாத் ஸ்வயம் ராதாவுக்கு பிரணாமம் பண்ணுவார், நமஸ்காரம் செய்வார். ஆனாலும் இவன் ஒரு நாள் கூட சூரிய பூஜையை மட்டும் விட்டதே கிடையாது. இவாளுடைய லீலா விலாசங்கள்லாம் அந்த இடத்துல தான் நடக்கும். அதுக்கப்புறம் போகு ஆராதனா இதெல்லாம் நடக்கும். இந்த லீலா வந்து நித்திய லீலா. இந்த மகாபிரபுஜியினுடைய கிருப்பையினால தான் இவர் சூரிய குண்டத்துக்கே வந்தார். யதுநந்தன் தாஸ் வந்து ஹே கிருஷ்ணா ஹே கிருஷ்ணா, இது உன்னுடைய லீலாஸ்தலம் இல்லையாப்பா, ஸ்ரீஜியோடைய லீலாஸ்தலமாச்சேப்பா, இங்கே நித்திய லீலா நடக்கும்னு சொன்னாரேப்பா அந்த சித்தர், அது எதுப்பா, எங்கே காணோம், ஏன் எனக்கு தரிசனம் தரமாட்டியா? ஹே சுவாமினி, ஹே பிராணேஸ்வரி, நீதாம்மா கிருப்பா பண்ணணும், என் கர்ம தோஷம் இருக்கு போல இருக்கு, அதனால தான் நான் வந்து உன்னுடைய லீலாவை பார்க்க முடியல, இந்த கண்ணால் என்னால் பார்க்க முடியலையே, ராதா எங்கே, விஷாக்கா எங்கே, நான் யாரையுமே பார்க்க முடியலையே, அஜ்ஞான காரணத்தினால தான் எனக்கு தரிசனம் ஆக மாட்டேன்றதா? அப்படி எனக்கு அஜ்ஞான கண் இருந்தா இது நீ திறக்கிறதுக்கு நீதானமா ராதே, நீ உபகாரம் பண்ணணும், நீ என்னோட அம்மா இல்லையா? கதாதிரக்ஷசியமாம் கிருபா கடாட்சபாஜனம், கதாதிரக்ஷசியமாம் கிருபா கடாட்சபாஜனம். உன் லீலாஸ்தலத்தில் உன்னுடைய லீலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானம்மா நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் கண்ணை திறக்கக்கூடாதா? எனக்கு நீ கிருப்பை பண்ணக்கூடாதா? எனக்கு கிருப்பை பண்ணேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் அங்கே வந்துடுவார், அங்கே கதறுவார், அங்கேயே இருப்பார், அங்கேயே பாடுவார், அங்கேயே அபிநயம் பண்ணுவார், ஆடுவார், அப்படியே மயங்கி விழுந்துருவார். ஆகாரம் கிடையவே கிடையாது இவருக்கு. என்னைக்கு இவர் மதுக்கரை பிக்ஷைக்கு போகிறாரோ அன்றைக்கி ஏதோ சாப்பிட்டா உண்டு. அந்த ரொட்டியை வாங்கின்னு வந்து அந்த யமுனா ஜலத்தில் துவச்சிட்டு அப்படியே அதை 2 வாயில் போட்டுப்பார், அவ்வளோதான். என்றைக்கோ ஒரு நாளைக்கு தான். ஆனால் இவர் எப்படி ஆகாரம் எதுவுமே இல்லாமல் இவர் இப்படி இருக்காரு, இப்படி போஷாக்காக இருக்க மாதிரி இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எல்லாம் அங்கலாச்சு போவா இவரை பார்த்து. ஒரு நாளைக்கு இவர் இப்படி விரக வேதனை தாங்காமல் கதறதை பார்த்து ராதாதேவி கிருப்பை பண்ணுறான். அங்கே வந்து சூரிய குண்டத்தில் மதுசூதன் தாசன் அப்படின்னு ஒருத்தர், அந்த மதுசூதன் பாபா வந்து அகோர பஜனை பண்ணுவார். அகோர பஜனை பண்ணுவார், அப்படியே உன்மாதத்தில் தெளிச்சு போயிடுவார். அவர் வந்து டெய்லி என்ன பண்ணுவார், ஒரு பெரிய தட்டு எடுத்துப்பார், அதில் வந்து புஷ்பங்கள், அதுக்கப்புறம் தீபம், அக்ஷதை, சந்தனம், அப்புறம் வந்து பேடா, இதெல்லாத்தையும் வச்சுப்பார். வச்சுருந்து அப்படியே காத்துட்டுருப்பார் சூரிய குண்டு வாசலில். அப்படியே காத்துட்டுருப்பார். ராதா தரிசனம் கிடைக்கும், ராதா வருவா, அவள் சூரிய பூஜை பண்ணுறதுக்கு வருவாளே, அவள் தரிசனம் கிடைக்கணும், அப்படியே காத்துட்டே இருப்பார். தினம் காத்துட்டுருப்பார். இப்படி மாதக்கணக்காக வருஷக்கணக்காக காத்துட்டு இருந்தார். குளிப்பார், ஜபம் பண்ணுவார், ராத்திரி பூரா ராத்திரம் பஜன் பண்ணுவார், ஜபம் பண்ணுவார், திரும்பி காலையில் எழுந்துப்பார், குளிப்பார், திரும்பியும் பஜனை பண்ணுவார். மணி 10-11 மணி ஆயிடுத்துன்னா வந்துடுவார் இங்கே சூரிய குண்டு பக்கத்தில் தான் அவருடைய குடிசையும். வந்துடுவார், இந்த எல்லாத்தையும் இந்த உபகாரங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தட்டில் வச்சுட்டு காத்துட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு ராதா வந்து ஆஹா, இப்படி தினம் இப்படி இவர் வந்து இப்படி இருக்காரே, நம்மளுக்காகவே காத்துட்டுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாவம் சித்தியாருது. ராதா பிரத்யட்சமாக பேசுகிறா. அவர் சொல்கிறா, நீ பாபா, நீ இப்போ எங்கே நின்றுருக்கியோ அது வந்து ஒரு அந்த குண்டு இருக்குல்ல, சூரிய குண்டு, அது மேலே ஒரு இடத்துல மட்டும் நம்ம நின்றுக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அது மேலே நின்றுட்டு தான் எல்லாருமே அந்த சூரியத்துக்கு அர்க்கியம் விடுவா. ஜனங்கள்லாம் அங்கே தான் நின்று தான் பண்ணுவா. அந்த இடத்துல இவர் நின்றுருப்பார் இந்த தட்டை வச்சுண்டு ராதைக்காக.
அப்போ வந்து ராதா பிரத்யக்ஷமாயி சொல்கிறா, நீ இப்போ எந்த இடத்துல நின்றுட்டு இருக்கியோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அதே இடத்துக்கு நேர் எதிர்க்க ஒரு இடத்துல ஒரு மர சிலை இருக்குப்பா. அதை நான் தான் வச்சுருக்கேன். நானும் ஷாம் சுந்தரும் எப்பெல்லாம் இங்கே வரோமோ அப்போ இங்கே குளிக்கும்போது அவருடைய முகுட்டத்தையும் என்னுடைய முகுட்ட சந்திரிகாவையும் என்னுடைய ஆபூஷணங்களை எல்லாம் கழட்டி நான் அது மேலே தான் வைப்பேன். அதனால் நீ போய் அது பிரத்யக்ஷமாக அங்கே இருக்குது, நானே அதில் வாசம் பண்ணிட்டுருக்கேன், நீ போய் அதை எடுத்துக்கோ, அதை வச்சு நீ ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா. இவருக்கு நல்ல வயசு, ரொம்ப வயசாகிடும், வயோதிகத்தில் தான் இருக்கார் இவர். உடனே சின்ன குழந்தை மாதிரி இந்த ஜலத்தில் அதுலேருந்து அந்த அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அப்படியே இந்த ஜலத்துக்குள்ளே குதிச்சார். போய் தேடுறார். கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு அந்த சிலா விக்கிரகம் கிடச்சிடுறது. ஒரு சின்ன தாமரையை அப்படி தூக்குற மாதிரி அந்த விக்கிரகத்தை தூக்கின்னு வர்றார் இவர். அந்த ஜீவன் அந்த சிலையை எடுத்துன்னு வந்து பார்க்குறார். அவருக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுறது. தன்னுடைய கடைசி சுவாசம் வரைக்கும் அதை தான் ராதா ராணின்னு நினச்சிட்டு தன்னுடைய குடிசையில் வச்சு அதுக்கு வந்து ஆராதனம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த சிலையை எடுத்து இப்போ அந்த சூரிய குண்டு பக்கத்துலேயே வச்சிருக்கா. இந்த அவருடைய சமாதி இருக்கிற இடத்துல இந்த இடத்துக்கு மேலே இந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. இன்றைக்கும் போனால் நம்ம அங்கே பார்க்கலாம். அதையே தான் சாட்சாத் ராதாராணி நினச்சிட்டு அதுக்கு ஜீவன் பர்யந்தம் அந்த சிலைக்கு சேவை செய்வார். இவருக்கு கிருபா பாத்திரமாக ஆனவர் ஹரிதாஸ் கோபால்ஜின்னு ஒருத்தர். அவர் வந்து இந்த மதுசூதன் பாபாவுக்கு வந்து எல்லா சேவையும் பண்ணுவார். அவருக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. அவர் வந்து அவருடைய சேவை ரொம்ப விலட்சணமான சேவை. அவர் பண்ணிகிட்டே இருப்பார், அங்கேயே தான் இருப்பார். மதுசூதன் பாபா பக்கத்துலேயே தான் அவர் இருப்பார். அது மாதிரி பண்ணிட்டு இருப்பார். இன்றைக்கும் போனால் நம்ம அந்த சிலையை பார்க்கலாம். அந்த சிலைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முகுட்டம் தான் இருக்குது. அங்கே அந்த முக்குட்டம் இருக்கிற மாதிரி ஒரு சின்னம் இருக்கும் அதில். அப்படி தான் இருக்குது. முக்குட்டம் இல்லை, முக்குட்டம் மாதிரி ஒரு சின்னம் இருக்குது அதில். அந்த ஸ்ரீஜியினுடைய ஆபூஷணம் அந்த முக்குட்ட சின்னம் அதுவும் இருக்குது அதில். இது வந்து மதுசூதன்ஜியோடைய சமாதியில் தான் இருக்குது. அதை இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த ஹரிகோபால் தாஸ்ஜி வந்து என்ன மதுசூதன்ஜி சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்டுருவார், அது அவருக்கு பண்ணுவார். இதுதான் அவருடைய வேலையாக இருந்துன்னு வந்தது. இப்போ இந்த யதுநந்தன் தாஸ் இங்கே வந்து இந்த சூரிய குண்டுக்கிட்ட வந்து ஸ்ரீஜியினுடைய பிரேரனால் இவர் இப்படியே தேடிண்டே இருக்கார். என்னவோ தேடுறார் அவர். அங்கே வந்து தினம் அங்கேயே பாடுறார், நிமக்னம் ஆயிடுறார். அப்படியே அவருக்கு ஏதோ அனுபவங்கள்லாம் உண்டாருது. அப்போ ரொம்ப வியாக்குலமாக இருக்கார் ஒரு நாளைக்கு. அப்போ இந்த யதுநந்தன் தாஸ்ஜியை வந்து இந்த ஹரிகோபால் தாஸ்ஜி என்ன பண்ணுறார், கையை பிடிச்சி கூப்பிட்றார், இங்கே வாப்பா, இங்கே வா, நீ வந்து ரொம்ப வியாக்குலப்படாத, இங்கே இருக்கா பார் பிரியாஜி அப்படின்னு காமிக்கிறார். இந்த ஷிலால காமிச்ச உடனே இவர் அப்படியே மூர்ச்சையை கீழே விழுந்துடுறார். உடனே அந்த முக்குட்டத்துக்கு உள்ள இவருக்கு சாட்சாத் ராதையனோட அனுபவம் கிடைச்சிடுது. சாட்சாத்காரமே ஆயிட்டா ராதை அவருக்கு. உடனே மூர்ச்சையாய் கீழே விழுந்துட்டார். அப்புறமா இவர் என்ன பண்ணுறார், என்னடா இந்த மாதிரி இப்படி ஒரு நிலைமையில் இருக்காரே இவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை சேர்த்துன்ட்டு அதுக்கப்புறமா யதுநந்தன் தாஸ்ஜி அங்கேருந்து வேறு எங்கேயுமே போகல. கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தான் இருக்கார், சூரிய குண்டத்திலேயே தான் இருக்கார். இந்த ஹரிகோபால்ஜி இவர் வந்து மதுசூதன் பாபாவோடைய சிஷ்யர். இந்த ஹரிகோபால்ஜியோட சிஷ்யர் வந்து ஜெயகிருஷ்ணதாஸ். அந்த ஜெயகிருஷ்ணதாஸ்க்கு அப்புறம் தான் இந்த யதுநந்தன் தாஸ், அவருடைய சிஷ்யர் தான் இந்த யதுநந்தன் தாஸாக இருக்கார். இப்படியே அங்கே இருந்துட்டு
எல்லாருக்கும் இவாளுக்கு குருக்கு பரமகுருக்கு இவாளுக்கெல்லாம் சுசுரூஷை பண்ணிட்டு பண்டிட் பாபாஜின்னு ஒருத்தர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவர் வந்து அடிக்கடி பாகவதம் சொல்வார், பாகவதம் கேட்பா. அப்புறமா வந்து இவருடைய சங்கீர்த்தன் சேவை ஆகும். இதெல்லாம் எல்லாருமே ரொம்ப ரசிப்பா. ஜபம் பண்ணுவார். ராதாவுடைய ஸ்மரணைகளே அப்படியே மூழ்கி போயிடுவார். இப்படியே அங்கே இருந்துட்டு காலக்ஷேபம் பண்ணிகிட்டே இருக்கார். இவருக்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துக்கு வந்து இந்த திவ்ய சிலாவுடைய சேவா சௌபாகியம் நம்மளுக்கு கிடைச்சது. இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சிருந்து அந்த லீலா ஸ்மரணனை நினச்சி 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 உருகி 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 பாடுவார். இவர் மதுசூதன் பாபா வந்து பிஹாக்டா கீர்த்தன் சொல்லிட்டு பிருந்தாவனத்தில் ரொம்ப ஃபேமஸ். அந்த பிஹாக்டா கீர்த்தன் வந்து ரொம்ப கடினம். அது பாடுறது ரொம்ப கடினமாக, அந்த கீர்த்தன் பாடுறது கடினம். ஆனால் மதுசூதன் பாபா வந்து அவர் தான் அதை பிரகடனம் பண்ணார். இதுக்குன்னு ஒரு விசேஷ சைலியே உண்டு அப்படின்றா. இதை வந்து ஒரு பெரிய அனுகிரகம், குருவுக்கு சேவை பண்ணத்தினுடைய அனுகிரகம் இவருக்கு யதுநந்தன் தாஸ்க்கு அது சித்திச்சுடுத்து. அதோடு இல்லாமல் அவர் அதுலேயே பெரிய நிபுணர் ஆயிட்டார். அங்கே வர சந்துக்கள் சித்தர்கள் அங்கே வரவா எல்லாருமே ஆஹா ரொம்ப பிரமாதமாக இருக்கே, மதுசூதன் பாபாவை விட இவருடைய கண்டம் ரொம்ப நன்னா இருக்கும் இல்லையா, அதனால ரொம்ப நன்னா பாடுறேன். அது அந்த பிஹாக்டா கீர்த்தன் வந்து அது வந்து அற்புத ஸ்வரத்தாள், அற்புத ஸ்வரம், அற்புதத்தாள். அது வந்து ஒரு கேட்கறதுக்கே அப்படியே அந்த பாவலோகத்துக்கு கூட்டின்னு போயிடுமா, அப்படி இருக்குமா அது. அது வந்து அந்த தனம் வந்து இந்த குரு சேவையினால் இவருக்கு லபிச்சிடுது. இவர் பரம நிபுணராக ஆயிட்டார். இப்போ இவருடைய முக்கிய பஜனே பிஹாக்டாவாக எடுத்து நித்திய கானம் பண்ணுவார். சுபாவமாகவே இந்த ருச்சி அவருக்கு சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால இது ஒரு பெரிய கேட்குறவன் அத்தனை பேருக்கும் ஒரு சுகப்பிரதானமாக இருந்தது. எல்லாருமே இந்த கீர்த்தன் இவர்கிட்ட கேட்கணுன்னே எல்லாரும் ஓடி ஓடி வருவாளாம். மதுரா அந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே வந்து கூடிடுவா. இப்படி குருநாதருடைய கிருப்பை அவருக்கு அப்படி ஒரு பெரிய என்ன அவர் செஞ்சாலும் எல்லாரும் அவரை வந்து ஆஹா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி அது பிரகடனம் ஆயிண்டு வந்துன்னு இருந்தது. இப்போ இந்த ஹரிகோபால் தாஸ்ஜி இல்லையா, இவர் கொஞ்சம் ரொம்ப வயோதிகத்துக்கு வந்துட்டார். அவருமே பாகவதம், இந்த சனாதன கோஸ்வாமியுடைய கிரந்தங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக பிரவச்சனம் பண்ணுவார். சமயத்தில் பாபா பண்டிட்ஜி அவரும் வருவார், பண்டிட் பாபாஜியும் வருவார். அவரும் பாகவதம் ரொம்ப நல்லா பிரவச்சனம் பண்ணுவார். அவருடைய சத்சங்கமும் அங்கே நடக்கும். ஆக இப்போ சூரிய குண்டில் பார்த்தா சதா சத்சங்கம்தான். இவருக்கு வந்து சேவானிஷ்டை ரொம்ப ஜாஸ்தி. யதுநந்தன் தாஸ்க்கு வந்து சேவானிஷ்டை ரொம்ப ஜாஸ்தி. அதனாலேயே இவாளுக்கு எல்லாருக்கும் எல்லா உபகாரமும் பண்ணுவார். அந்த சிலாக்கு சேவா பண்ணுவார், சூரிய குண்டில் போய் ஜபம் பண்ணுவார், கீர்த்தன் பாடுவார், எல்லா சேவாக்களும் பண்ணிகிட்டே இருப்பார். இதுலேயும் மேலே கொண்டு அவருக்கு வந்து ரசோயி சேவான்னு சொல்லிட்டு சமைக்கிறது வந்து ரொம்ப அற்புதமாக சமைப்பாராம். ரொம்ப அற்புதமாக சமைப்பார். அங்கே வர சந்துக்களுக்கெல்லாம் தானே சமைச்சு போடுவார். எல்லாருமே உன்னுடைய கீர்த்தன் சேவாவும் பிரமாதம், அதுக்கப்புறம் நீ போடுற ரசோயி சேவாவும் பிரமாதம், என்ன சொல்கிறது, இப்பெல்லாம் எங்களுக்கு இங்கே வந்தால் விருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லா ஊர்லேருந்தும் ஜனங்கள் இங்கே கூட ஆரம்பிச்சுட்டா. இப்போ எப்போ பார்த்தாலும் சந்துக்கள் கூட்டம் தான் அந்த இடத்துல ரொம்ப வழியுமா. இப்படி இருந்துட்டு வந்தது. இவருக்கு வந்து சௌராசி கோர்ஸ் மண்டல் பிரதட்சிணம் சொல்லிட்டு ஒன்று உண்டு. அது வருஷத்தில் ஒரு தடவை பண்ணுவாள், 2 தடவை பண்ணுவாள். அந்த ஃபுல்லாக சுற்றிட்டு வருவாள். அப்போ அந்த சமயத்தில் அந்த சௌராசி கோர்ஸ் மண்டல் சேவா பண்ணுறது வந்து கார்த்திக் மாதத்தில் பண்ணுவாள். சில பேர் வந்து ஸ்ராவண் மாயினால் பண்ணுவாள். அப்படிலாம் பண்ணுவாள். அந்த சமயத்தில் இவர் வந்து எல்லா சாதுக்குள்ளேயும் கூப்பிடுவார். அழகாக பிரமாதமாக சமைச்சு தள்ளுவாராம். எல்லாம் சமைச்சு அவளுக்கு எல்லாருக்கும்
பிரியா பிரீத்தம்க்கு அந்த போகு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இவ சந்துக்களுக்கு எல்லாருக்கும் அவரே உட்கார வச்சு எல்லாருக்கும் பரிமாறுவார். இதுல என்னன்னா, இவர் சமைச்சதை சாப்பிட்டாச்சு. இப்பதான் முதல் தடவையா வரார் சூரிய குண்டத்துக்கு, இதோ இந்த பிரசாதத்தை சாப்பிட்றார் அப்படின்னா, இந்த சாப்பிட்றவளுக்கு ஒரு பஜனானந்தம் அப்படியே பொங்கி வழியுமா அப்படியே ஹிருதயத்தில். அவன் அது இவருடைய ரசோயில் இவர் சமைச்சு போடுறத சாப்பிட்டாச்சு அப்படின்னா அவளுக்கு அவ்வளோதான். அந்த ஒரு ராதாகிருஷ்ண யுகுல பிரேம் சேவா, அந்த அந்த பஜனானந்தம் இதெல்லாம் அவளுக்கு உண்டாயிடுமா. இப்படி இவர் எல்லாம் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவார்னா, வெறும் துளசி தளம் தான் சாப்பிடுவார். அந்த சமைச்சதில் ஒன்று கூட இவர் சாப்பிட மாட்டார். இவர் மதுகரி பிக்ஷைக்கு போய் ஏதோ 2 ரோட்டி வாங்கின்னு வந்து அப்போவும் இந்த ரசோயிலேருந்து எதுவுமே எடுத்துக்க மாட்டார். அதை அப்படியே அந்த யமுனா ஜலத்தில் நினச்சி அதை அப்படியே சாப்பிடுவார். அவ்வளோதான். அவருக்கு சாப்பிடணுன்ற அந்த இதுவே தோணாதான். அத்தவா என்னைக்காவது சாப்பிட்ணுன்னாலும் அந்த மாதிரி போய் மதுக்கரி பிக்ஷை எடுத்துன்னு வந்து தான் இவர் சாப்பிடுவார். இவருடைய கீர்த்தனால குருதேவ், பரமகுருதேவ் இவாளுக்கெல்லாம் அவ்வளவு சுகம் கிடைக்குமா. ஆஹா, இந்த யதுநந்தன் தாஸ் நம்மளுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பரமஸ்ரீஜியனுடைய பரம கருணா பாக்கியம் அப்படின்னு தான் கொண்டாடுவாளாம். இவ்வளவு நீங்கள் சமைச்சலே ஏன் சாப்பிடல? சில குதர்க்கவாதிகள்லாம் பல கேள்விகள் கேட்பா, பின்னாடி பேசுவாளாம். அப்படி இருக்கும்போது இவர் எதுக்குமே கோபப்பட மாட்டாராம். உங்களை பற்றி அவள் இப்படி சொன்னா அப்படின்னு சொன்னால் கூட, அப்படியா, அச்சா அச்சா, எல்லாத்துக்கும் அவர் சிரிச்சுட்டே தான் இருப்பாராம். அந்த சிரிப்பே ஒரு அப்படி மோகிக்க வைக்குமா. அவருடைய தேக சரீரம், அவருடைய கண்டம், அவர் பாடுறது, அவர் சிரிக்கிறது, அவர் பேசுறது எல்லாமே ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார் அவரை பற்றி. இப்படியே கொஞ்ச நாள் ஆயிண்டே இருக்கும்போது இவர் பரமகுரு சமாதி ஆயிடுறார். அவர் சமாதியான உடனே இவருக்கு ஒன்றுமே பிடிக்கல, அங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல. அதுக்கப்புறமா பண்டிட் பாபாஜியினுடைய பாகவதம்னா இவருக்கு ரொம்ப உயிர். பண்டிட் பாபாஜி எங்கே இருந்தாருன்னா, தாவூஜி கார்டன் ஒன்று இடம் இருக்குது, தாவூஜி தோட்டம்னு. அந்த இடத்துல தான் பண்டிட் பாபாஜி இருந்துட்டு இருந்தார். அந்த இடத்துக்கு வந்துட்டார் இவர் யதுநந்தன் தாஸ். வந்துட்டு 1940 வரைக்கும் அங்கே தான் இருந்தாராம். 1940 வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்கார். பண்டிட் பாபாஜிக்கும் யதுநந்தன்னா ரொம்ப பிடிக்கும், யதுநந்தன் தாஸ்க்கும் பண்டிட் பாபாஜின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இவருடைய ஜீவன் முடிகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் பாகவத நிவாசில் தான் இவர் வாசம். மதுக்கரி பிக்ஷை எடுப்பார். அவர் பண்டிட் பாபாஜிக்கும் எடுத்துன்னு அந்த ரோட்டிகளை கொடுப்பார். ஏதோ இது 1-2 சாப்பிடுவார். அப்படியே இருந்துருப்பார். சர்வஸ்வம் தன்னை அப்படியே ஸ்வயம் ராதாஜிக்கு தன்னை சமர்ப்பணம் பண்ணிட்டார். இவர் 120 வயசு வரைக்கும் இருந்தார். பூர்ண பிரசன்னமாக இருப்பார். ஒரு நாளைக்கு கூட நோய் ரோகம் எதுவுமே இவர் அண்டினதே கிடையாது. பூர்ண ஸ்வஸ்த ஸ்திதியில் தான் இருப்பார் இவர். யாராவது இவர் எதிர்க்க ஏதோ கடுமையாக பேசினாலும் என்ன பண்ணாலும் இவர் சிரிச்சுட்டே தான் இருப்பார். 100 வயசாகியும் இவர் இழைக்கவே இல்லையா, அப்படியே தான் இருந்தாராம். அவர் எப்பவும் சந்தோஷமாக சிரிச்சுட்டும் இருக்காரே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு எல்லாரும் அங்கலாய்ப்பாளாம். அவர்கிட்டே கேட்பாளாம். அவர் சொல்வாராம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா, ராதாவுடைய நாமாமிருத்தம், ராதைய மேலே நான் வச்சிருக்கிற பிரேம, இதுதான் இந்த சம்சாரம்ன்ற இந்த கொடிய சர்வம். அதுக்கிட்ட நம்மளுக்கு மருந்து வேணும், அதுக்கிட்டேருந்து நம்ம விலகணும், நம்மளுக்கு அந்த தீண்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே மருந்து என்னென்னா கிருஷ்ணநாமமும் ராதா நாமமும் தான். இந்த ராதாகிருஷ்ண யுகல பஜனை உண்டி தான் என்னை சதா சர்வ காலமும் இப்படி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். சதா பகவன் நாமத்திலேயே தான் மூழ்கி இருப்பார். சரீர ரோகமும் கிடையாது, மானசீக ரோகமும் கிடையாது, சந்தோஷத்தினுடைய எல்லையில் தான் இருப்பார் என்றைக்குமே. அவருடைய லீலா காலம் முழுசாக கடைசி 5 வருஷம் ஃபுல்லாக பரமஹம்ச அவஸ்தையில் இருந்தார். பரமஹம்ச அவஸ்தை அப்படின்னா
சாப்பாடு தண்ணி இதெல்லாம் எதுவுமே செல்லுபடி ஆகாது, எதுவுமே சாப்பிட மாட்டார். சதா என்ன பண்ணுவார், ஹா ராதே ஹா ராதே ஹா ராதே ஹா பிராணேஸ்வரி, எங்கம்மா போயிட்ட எங்கம்மா போயிட்ட, இங்கே வாமா இங்கே வாமான்னு அப்படின்னு உச்சஸ்வரத்தில் கூப்பிட்டுட்டே இருப்பார், அழுதுண்டே இருப்பாராம். சதா அழுகதான், சதா அழுகதான், சதா ராதே 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 ராதேன்னு அப்படி புலம்பின்ண்டே இருப்பார். யாராவது வந்து பார்த்தானா, என்ன இப்படி பிரேம உத்வேகத்தில் இருக்கார் இவர், என்ன இப்படி சதா அழுகையாக இருக்கு, ஏன் இப்படி இருக்காருன்னா, அப்போ பண்டிட் பாபாஜி சொல்வாராம், நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கேள், அவர் பரமஹம்ச அவஸ்தையில் இருந்துட்டுருக்கார், அவரை போய் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். இப்போ ஒரு நாளைக்கு ஸ்ரீஜி என்ன பண்ணுறா, இந்த விஷ்ணுதாஸ் ஜின்னு அங்கே இருக்கார், அவரும் ஒரு பாபா தான், விஷ்ணுதாஸ் பாபாஜி. அவருடைய கனவுல வந்து, இனிமே நீ வந்து அவன் வந்து ஒரு ஒரு அவஸ்தையில் இருக்கான், அவனுக்கே அவனை பார்த்துக்க முடியாது, அதனால் நீ இனிமே யதுநந்தன் தாஸை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போகக்கூடாது, அவருக்கு சேவை பண்ணின்று அப்படின்னு வந்து ராதாதேவி ஆக்ஞை பண்ணிடுறா. இன்னும் மாத்ருபாவம் பாருங்க, ஆக்ஞை பண்ணிடுறா. அன்னியில் மறுநாள் காலையிலேருந்து இந்த விஷ்ணுதாஸ் பாபாஜி எங்கேயுமே போக மாட்டார், எங்கேயுமே போக மாட்டார். யமுனா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார்னா இவரோடையே தான் இருப்பார். இவருடைய ஸ்திதியை பார்த்து ரொம்ப மனசு வருத்தப்படுவார், அழுவார். அவர் மேலேயே ஒரு பெரிய பரம பிரேமம் இவருக்கு உண்டாயிடுத்து. ஆனால் அவரை சமாளிக்க முடியல. உன்மாதத்தில் இருக்காரா, இல்லை விரகத்தில் இருக்காரா, இல்லை இவர் தூங்குறாரா, இவர் என்ன பண்ணுறாருன்னே சில சமயத்தில் புரியவே புரியாது, அப்படி இருப்பாராம். அப்போ அவரை போய் எழுப்புவார், எழுப்பி எழுப்பி கொஞ்சம் தண்ணியாவது குடிங்கோ, கொஞ்சமாவது தண்ணி குடிங்கோ அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி எழுப்பும்போது அவர் வந்து, என்ன செய்கிற என்ன செய்கிற, ராதா ராதா கரோ ராதா கரோ அப்படிம்பாராம். ராதா நாமத்தை சொல்லு, என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன், அப்படியே ஒரு சொப்னத்துலேருந்து திடுக்கிட்டுன்னு அப்படி தூக்கத்துலேருந்து எழுந்தா மாதிரி ஒரு ஒரு அந்த எழுந்துட்டு திரும்பியும் அந்த அந்த நிலைமைக்கே போயிடுவாராம். அந்த ஒரு தன்மையை அவஸ்தையில் இருந்து நிற்பார். சில நாட்கள்லாம் வந்து இவர் கம்பல் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுப்பார், சில நாள்லாம் 2 சொட்டு தண்ணி கூட இறங்காது. அப்படியே இவர் கம்பல் பண்ணி எழுப்பி கொடுத்தாலும் தண்ணியே இறங்காது. அவர் குடிசையை சுற்றி பண்டிட் பாபாஜி சொல்லுவாராம், இங்கே இந்த இடத்த சுற்றி அப்படியே ராதா 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 ராதான்னு அப்படி ஒரு அலறல் கேட்டுட்டே இருக்கு, அந்த நாமம் அலறா மாதிரி கேட்டுட்டே இருக்கே. இது வந்து அவருடைய ஹிருதயத்தில் அவர் புலம்பல் வந்து இந்த இடம் பூரா பிரபகிச்சிருக்கு. அவருடைய ரோம ரோமத்திலையும் ஒரு ஒரு ரோம கூபத்திலையும் ராதை தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பண்டிட் பாபாஜி வந்து சொல்வாராம். இப்படி கொஞ்சம் போயின்னு இருக்கு. ஆச்சு இவருக்கு ஆயிடுத்து 4 வருஷம் முடிஞ்சிச்சு. கடைசி வருஷம், அந்த 5வது வருஷத்தில் கடைசி வருஷம் அவருடைய தலையில் ஒரு கட்டி ஒன்று வருது. அதுக்கப்புறமா இவர் அதை பற்றிலாம் ஒன்றுமே கவலைப்பட மாட்டார். அதை வந்து யாராவது வந்து பார்க்குறதுக்கு அந்த தொட்டானா கூட அவருக்கு அதில் எந்த விதமான உணர்ச்சிகளும் இருக்கவே இருக்காது. அவர் அப்படியே அவர் பாட்டுக்கு அந்த ராதையினுடைய அவஸ்தையிலேயே தான் இருப்பாராம். கொஞ்ச நாள் ஆன விட்டு திரும்பி உடம்புல 5-6 இடத்துல அந்த கட்டி வந்துடுது. அதே தலையில் இருக்கிற கட்டி மாதிரியே உடம்புல 5-6 இடத்துல வந்துடுது. ஆனால் அதனுடைய பாதை எதுவுமே அவருடைய முகத்தில் வேதனைன்ற இந்த ரேகையே இருக்காது. அவர் பாட்டுக்கு ராதா ஹா ராதா பிராணேஸ்வரி ஹானி குஞ்சேஸ்வரி அப்படின்னு அவர் பாட்டுக்கு அலறிண்டே இருப்பார். அவங்க அந்த ஊரில் அப்போ அந்த இடத்துல ஒரு டாக்டர், அவர் இந்த டாக்டரை இவர் போய் கூட்டிகிட்டு வர்றார். அவர் பார்த்துட்டு சரி இதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவோம் அப்படின்னு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் அவருக்கு தெரியவே தெரியாதாம், ஒரு மரக்கட்டை மாதிரி தான் இருக்குமா அந்த உடம்பு. அந்த இன்ஜெக்ஷன் போடுவாராம், ஆனால் அவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதான். இவர் பாட்டுக்கு தன்ய தன்ய பாரு பாரு மேரா பிரணாம் அப்படின்னு ராதகிட்ட ஏதோ பேசிகிட்டே இருப்பாராம். இப்படி போயிட்டே இருந்தது. அந்த வருஷம் பாத்ர மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி, அதுதானே ராதாராணியுடைய ஆவிர்பாவ தினம். ராதை வந்து இந்த 5 வருஷமாக இவருடைய புலம்பல், இவ ஜன்ம பரியந்தம் இவர் 120 வருஷமாக ராதே 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 தானே கதை இருக்கார்.
ராதை வந்து இவரை அழைச்சிக்கிறதுக்குன்னு தீர்மானம் பண்ணிட்டா. இன்றைய தினம் ராதாஷ்டமி. முதல் நாளே விஷ்ணுதாஸ் பாபாஜி அவரோட சிஷ்யர் அவர் சொல்கிறார், நாளைக்கு வந்து ராதாஷ்டமி, பர்சானாவில் பயங்கர கும்பல்லாம் வந்தாச்சு, இந்த மாதிரி வந்து நம்மளும் இங்கே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறார். எல்லாத்தையும் கேட்டுக்கிறார். கேட்டுண்டு ராதாஷ்டமி அப்படின்னு சொல்லிக்கிறாராம். சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாராம். அப்புறம் என்ன பண்ணுறாராம், நான் அபிஷேகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்குறாராம். கேட்டுட்டு அப்புறம் அவர் காலையில் அன்னைக்கு காத்தால் எழுந்துன்றார். எழுந்துன்ற உடனே இவருக்கு அன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போதே இவருடைய சுவாசம் வந்து ரொம்ப மோசமாக எடுத்து. உடனே விஷ்ணுதாஸ் பாபாஜிக்கு ரொம்ப பயம் வந்துடுது. உடனே அந்த அமர்சென்ஜி டாக்டர் இருக்கார் இல்லையா பக்கத்தில், அவரை போய் கூட்டின்னு வர்றார். கூட்டின்னு வந்து அவர் டாக்டர் வரும்போதே காலையில் 9:30 மணி ஆயிடுறது. வந்துட்டார். அவர் பரம வைஷ்ணவர். அந்த டாக்டர் அமர்சென்ஜி அவர் வந்து பார்க்குறார். பார்த்துட்டு சரி என்ன பண்ணுறது, ஆட்டம் நான் பார்த்துட்டேன், சரி நான் ஆற்றுல வந்து ஷீஜிக்கு அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு உடனே இங்கே வந்துடுறேன், கவலைப்படாதேப்பா அப்படின்னு அந்த சிஷ்யாம அழுன்னு அழறான். இப்படி என்னுடைய குருநாதருக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு சொல்லிட்டு அழுன்னு அழறாரு. அவருக்கு வந்து மனசில் தோணி போயிடுது விஷ்ணுதாஸ் பாபாஜிக்கு இன்றைய தினம் வந்து ரொம்ப மோசமாக, இந்த மாதிரி என்றைக்குமே இருந்ததில்லை, சரி என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கார். இவர் இப்போ பேசுகிறார், யதுநந்தன் தாஸ்ஜி வந்து இப்போ பேசுகிறார். அவர் சொல்கிறார், நான் ரிஷபானுபுரத்தில் இருக்கேன், எல்லாம் தயாராகின்னு இருக்கே, அபிஷேகத்துக்கு எல்லாம் தயாராகின்னு இருக்கு, தங்க கலசங்கள்லாம் கொண்டு வச்சுட்டாளே, அஷ்டசகிகள் வந்துட்டாளே, இப்போ வந்து தங்க கலசம்லாம் ரெடியாகிடுத்து, ஒரு 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 தூது இருக்குது, அங்கே பால் இருக்குது, தயிர் இருக்குது, இத்தரை சென்ட் இருக்குது, அப்புறமா வந்து எல்லா பழங்களுடைய ரசம் ஒரு பாத்திரத்தில் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் இளநீர் வச்சுருக்கா, ஒரு பாத்திரத்தில் நெய் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் பஞ்சகவ்யம் இருக்குது, ஒரு பாத்திரத்தில் பஞ்சாமிர்தம் இருக்குது, எல்லாம் சித்தமாக எடுத்து ஒரு பெரிய தாம்பாளம் பார்க்குறேனே, அந்த தாம்பாளம் நிறைய நிறைய ஸ்ரீஜியனுடைய ஆபூஷணங்கள்லாம் வச்சுருக்கா, இன்னொரு பெரிய தாம்பாளம் இருக்குது, அது நிறைய ட்ரெஸ்ஸு வச்சுருக்கா, போஷாக் அவளுக்கு போட்டுக்கிறதுக்கெல்லாம் வச்சுருக்கா, இன்னொரு பெரிய தாம்பாளம் நிறைய பூ மாலை இருக்குது, நிறைய பூ எடுத்துன்னு வந்து வச்சுருக்கா அப்படின்னு பாவராஜ்யத்தில் அவர் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்கார், இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அப்புறம் இவரே அபிஷேகம் பண்ணுறாராம், 2 கையும் தூக்கி, இதோ பார் பால் அபிஷேகம் பண்ணுறேன், பார் 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 அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுதாஸ்ஜியை கூப்பிட்டு சொல்கிறாராம். கண்ணு மட்டும்தான் திறக்கல, ஆனால் 2 கையையும் தூக்கி தூக்கி இவரே அபிஷேகம் பண்ணுறாராம். அப்படி இவர் உடனே குருதேவ் குருதேவ் குருதேவ்னு கத்துறார், அழறார். பேசாத, பேசக்கூடாது, ஸ்ரீஜிக்கு அபிஷேகம் ஆயின்றிருக்கு, பேசக்கூடாது, நடுவில் பேசாத அப்படின்னு சொல்கிறேன். ஆஹா, இப்போ எல்லா அபிஷேகமும் ஆயிடுத்தே, இப்போ ஸ்ரீஜிக்கு வஸ்திரம் சாத்தணும், வஸ்திரத்துக்கு அப்புறம் ஆபூஷணம் சாத்த போகிறோம், ஆபூஷணம்லாம் சாத்தியாச்சு, இப்போ ஸ்ரீஜிக்கு போக் ஆச்சு. போகான விட்டு அடுத்தது தானே திலக்க தாரணம், வஸ்திரம் எடுத்து ஆபூஷணம் எடுத்து போக் எடுத்து இப்போ திலக் சமர்ப்பிக்கிறதுக்கு எல்லாரும் வர்ணமே வந்தாச்சா அப்படி பேசுற. சிஷ்யர்க்கா வேதனை தாங்க முடியல, என்னடா இது சுவாசம் வேற இப்படி அடைக்கிறது, இவர் இதுக்கு நடுவில் இப்படி வேற பேசுறார், என்ன பண்ணுவேன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையை பிசைஞ்சு நிற்கிறார். சரி, இப்போ எல்லாரும் வந்தாச்சு, ராதாராணிக்கு திலக்கம் வைக்கிறதுக்கு எல்லாரும் வந்தாச்சே, கீர்த்தி ராணி வந்தாச்சு, தேவகிமா வந்துட்டா,
ரோகிணி அம்மா வந்துட்டா, எல்லாரும் வந்துட்டாளே, எல்லாரும் இப்போ திலகம் வைக்கிறா ஸ்ரீஜிக்கு. திலகம் வச்சுட்டு அவளுடைய என்ன எடுத்துன்னு வந்தாளோ உபகாரம், அதை பேட்டுன்னு சொல்கிறாவா, அதை சமர்ப்பிக்கிறா. திலக்கத்துக்கு அப்புறம் பேட் தானே, அதை சமர்ப்பிக்கிறாளே இப்போ. எல்லாரும் சமர்ப்பிச்சுருக்கா. அதுக்கப்புறம் ஹாரதி, திலக்கம் அப்புறம் பேட் சமர்ப்பிக்கிறது, அதுக்கப்புறம் ஹாரதியோட முடியறது. அதுக்கப்புறம் ஹாரதி. இப்போ அஷ்ட சகிகளும் எல்லாம் ஒரே மாதிரி மஞ்சள் வஸ்திரம் கட்டின்னு வந்திருக்காளே, எல்லாம் ஸ்ரீஜியை சுற்றி எல்லாம் அவளுடைய சேவையை பண்ணுறாளே. எல்லாரும் பதாயி பாடுறா, எல்லாம் நாட்டியம் ஆடுறா, சாமரம் போடுறா, எல்லாரும் அவவா இது பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்ற. இப்போ இவருக்கு முன்மாதம் அதிகமாக எடுத்து இப்போ பரமகுரு வந்துட்டார், என்னுடைய பரமகுரு வந்துட்டார். அவரும் உபகாரம் சமர்ப்பித்துட்டாரே, அவரும் உபகாரம் சமர்ப்பிச்சுட்டார். என்னுடைய குருவும் சமர்ப்பிச்சுட்டார். இப்போ அடுத்தது நான் போய் திலக்கம் வச்சுட்டு நானும் என்னுடைய உபகாரமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். அப்படியே அவருடைய ஜீவன் பிரிஞ்சிடுது. தன்னுடைய பிராணனையே உபகாரமா அவருடைய ஸ்ரீஜியுடைய பாதத்துல பாவராஜ்யத்துல சமர்ப்பிச்சுட்டார். பண்டித் தாஸ்ஜி, கிருபா சிந்து மகாராஜ்ஜி எல்லாரும் பார்க்குறா. எல்லாரும் இப்படி ஒரு திவ்யமான ஒரு அனுகிரகம், இப்படி ராதாஷ்டமி அன்னைக்கு ராதே ராதே ராதேன்னு கூப்பிட்டு அவளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுக்கு திலகதாரணம் வச்சு அவளுக்கு பேட் சமர்ப்பிக்கிறேன்னு தன்னையே சமர்ப்பிச்சுட்டானே, எப்பேற்பட்ட ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறா. தன்னை சகிரூபமா, தன்னை மஞ்சரியா, தன்னை ராதா தாசியா தன்னை சமர்ப்பிச்சுட்டார் ராதையினுடைய பாதத்துல. ராதாவும் பிரசன்னமா ஆயிருப்பா அப்படின்றார். அவளுடைய எப்பவும் பிறந்ததுலேருந்தே சொல்லுவாராம், அவளுடைய சரண கமல சேவை தான் எனக்கு வேணும், அவளுடைய சரண கமல சேவை தான் வேணும். இந்த சரண கமல சேவையை ஒரு நாள் அவர் சொல்லாம இருந்த நாள் கிடையாது. கடைசியில அவளுடைய சரணத்துல தன்னுடைய ஜீவ சமர்ப்பணத்தையும் பண்ணி அந்த சரண கமல சேவைக்கு பாத்திரமாய் அவர் போய் சேர்ந்துட்டார். இவர் மகா ரசிகர். இந்த சரித்திரம் மனசை உருக்கிற சரித்திரம் இது. அவருக்கு நம்மளுடைய பிரணாமங்கள். நாமும் இந்த மாதிரி ராதா கோவிந்தனுடைய சரண சேவைக்கு ஆளாகணும். நாமும் பிருந்தாவன வாசம் பண்ணணும். ஸ்ரீஜிக்கு நெருக்கமா ஆகணும். ஸ்ரீஜி நம்மளை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். जय बोलो प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय।